2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். விடாமுயற்சியிலையும் நீங்க தான் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கறத கேள்விப்பட்டுட்டோம். ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி அப்டேட் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல மேம். We really wanted to show Ajith sir in the best way possible, like we can show him on the best way we can show him. So Ajith sir வீட்லயே முன்னாடி நிறைய ட்ரையல் லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். அப்ப அவர் he was on a regular diet, பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம்ல, and work out also, and I think it came out pretty well. விவேகம் சொன்னாலே எங்களுக்கு அந்த ஐஸ்ல he'll carry that log and come every shot எடுத்து முடிச்ச உடனே then hot water அப்படியே பக்கத்துல வச்சுட்டு அப்படியே வாமா அது கையில வச்சிட்டு இருந்தாங்க. It's unimaginable. தலைவர் பத்தி நம்ம வந்துடலாம் மேம். But I think it's Sir's energy. When you go home, he's very quiet, update kodva irpan. Once he is in his outfit, I think he completely transforms to somebody else. So much energy he has that I think she's pretty in everything, but usually I really like her in a sari. இதுலயுமே வந்து ரெட் கலர் சாரியில வந்து அப்படியே மூக்குத்திலாம் போட்டு அந்த கல்யாண கெட்டப்ல பாக்கும்போது ஓ மை காட், கல்யாணம் பண்ண இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். அஜித் சாரோட ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் நீங்க தான், ஃபேவரட் காஸ்டியூம் டிசைனர் எல்லாமே வந்து சொல்லலாம். ஏன்னா ஜாஸ்தி படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கூட. ஸோ அந்த டிராவல் பத்தி நம்ம பேசலாமா மேம்? ஏன்னா நிறைய இருக்கு. முக்கியமா எனக்கு இந்த பில்லா படத்தை பத்தி பேசியே ஆகணும். அஜித் சாருங்க ஆல்ரெடி அழகு, அதுல இந்த பியூர் ஒயிட் கோட்டு பியூர் பிளாக் கோட்லாம் போட்டு தெரிச்சிட்டோம் நாங்க. இப்போ வரைக்குமே கோட்டுக்கு பேர் போனவர்னா அஜித் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு பெஞ்ச் மார்க்காவே ஆயிருச்சு. எப்படி இருந்தது சாரோட டிராவல் ஜர்னி? நாங்க அஜித் சாரை வந்துட்டு ஆக்சுவலா we met him during Ashoka. I was a costume designer for Ashoka, ஷாருக் சாரோட படத்துக்கு. We were there in Bombay. அப்போ தான் ஃபர்ஸ்ட் நானும் விஷ்ணுவும் we first met அஜித் சார். And அப்பத்துலேருந்து அவர் சொல்லிட்டு இருப்பார் விஷ்ணுகிட்ட, நீங்க யூ ஷுட் டூ அ ஃபிலிம் ஃபார் மீ, when you come back we'll do something இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார். அண்ட் பட்டியல் முடிஞ்சோன்னா there was one gap, and அதுக்குள்ளேயும் we were looking for something to do. அப்போ கரெக்டாக சாருக்கு வந்து he said I want somebody to do Billa, நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களான்னு. ஸோ immediately at that time Dawn had released, I remember. When அவங்க visualize பண்ணும் போதே he told me that he wanted only black and white. It should look like the film itself should look like a black and white film with a little bit of hanganga color irukkum appdi sonnaaru. So that's why we followed the whole pattern, so it will look very stylized. He wanted it to be very stylized, the film also. And I think it came out pretty well. Very well. வேற மாதிரி வந்திருக்கு மேம். விஷ்ணுவர்தன் சார் ஆல்ரெடி அஜித் சாரோட ஃபேன்ஸ். ஸோ ஒரு நீங்க ஒய்ஃப், ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே பிடிச்சது தான் இல்லைங்களா? ரெண்டு பேருமே பிடிக்கும். ஸோ நிறைய டிஸ்கஷன் போயிருக்கும் விஷ்ணுவர்தன் சார் கூட. உங்களுக்கு இந்த இது போலாமா அஜித் சாருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகாதா? ஏன்னா அவர் ஒரு சைடு அஜித் சாருக்காக செதுக்குவாங்க, நீங்க ஒரு சைடு அஜித் சாருக்காக செதுக்குனாலும் ஹஸ்பண்டோட ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் நிறைய இது இருக்கும், ஆசை இருக்கும், லவ் இருக்கும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? For me, எல்லா ஃபில்மும் ஒரே ஃபில்ம் தான். Film is like a passionate thing, so it doesn't mean. But definitely when it comes to your work, we really wanted to show Ajith sir in the best way possible, like we can show him on the best way we can show him. He is already a very handsome looking person. So we and Neerav was also a part of the crew. So we started working together. We put the color scheme, and we had tested Ajith sir வீட்லயே முன்னாடி நிறைய ட்ரையல் லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, மலேசியா போறதுக்கு முன்னாடி we had a look test and everything done. And then அதுக்கப்புறம் that's how the film got done. Yes. எனக்கு விவேகம் படத்தை பத்தி கொஞ்சம் கேட்கணும்னு ஆசையா இருந்தது மேம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அந்த 6 பேக் காமிக்கிற சீன், டிஷர்ட்டை கிழிச்சிட்டு 6 பேக் காமிக்கிற சீன் அவ்வளோ மேசிவா இருக்கும். அந்த அந்த படமே வந்து ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கும். ஸோ அந்த படத்தோட காஸ்டியூம் மேக்கிங் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? Vivegam was also a beautiful journey. With Shiva sir, I've always had good experience. He's a very nice person, basically. So Vivegam வந்துட்டு we shot the whole film extensively in Bulgaria, Serbia, அந்த ஊர்ல தான் எல்லாத்தையுமே நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். And the last portion எல்லாம் இங்க அந்த இது மட்டும் நீங்க கேக்குற அந்த இந்த portion மட்டும் we came here and we had shot it in the studio, but mostly everything was shot there. And the sequence was interesting. அப்ப அவர் he was on a regular diet, and they had a very strict regime on the diet regime. எல்லாமே பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அந்த டைம்ல, and workout also, constant workout.
பட் ஐ ஃபீல் விவேகம் சொன்னாலே எங்களுக்கு அந்த அந்த ஃபுல்லா அந்த அவர் அந்த ஃப்ளோ இதுல இருக்கும் அந்த ஐஸ்ல ஹீல் கேரி தட் லாக் அண்ட் கம் அந்த அந்த சீக்வன்ஸ் வாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிகாஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் வேரிங் ஒன் டிஷர்ட் அவர் எஸ்கேப் ஆயிட்டு வர மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வேரிங் அ தின் டிஷர்ட் we couldn't stand without layers and layers of clothes, but then for him he had to just wear the t-shirt and walk on that snow. And it was terrible because every shot எடுத்து முடிச்ச உடனே then hot water அப்படியே பக்கத்துல வச்சிட்டு அப்படியே வாமா அது கையில வச்சிட்டு இருந்தாங்க. It's horrible. It's unimaginable how he did those things actually, that sequence. Yeah, விடாமுயற்சியிலையும் நீங்க தான் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கறத கேள்விப்பட்டுட்டோம். ஸோ எப்படி வந்திருக்கு, ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது சார் எப்படி இருக்காங்க, எந்த லுக்ல இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு மட்டும் ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஜாலியா இருக்கும். எதுவுமே சொல்லல. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்துடும் வெளியே, அதுக்கப்புறம் நீங்களே எல்லாமே பாத்துக்கலாம். காஸ்டியூம்ஸ் எல்லாம் இந்த காஸ்டியூம்ல அவர் சூப்பரா இருப்பார் அப்படி இருப்பாருன்னு ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா. எதுவுமே இல்லை, அந்த படம் பத்தி என்ன சொல்றது. ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி அப்டேட் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல மேம். எனக்கு தெரியல. புரிஞ்சது. ஏதாவது லீக் பண்ணா அங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அடி விழுகும். ஆமா, எனக்கு ப்ரொடியூசர் அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அஜித் சார் வந்து நீங்க கொடுத்த காஸ்டியூம்ஸ்ல ஒரு வேஸ்டி ஷர்ட்லயும் பார்த்துட்டோம், நாங்க கோட் ஷூட்லயும் பார்த்துட்டோம். எது வந்து அஜித் சாருக்கு அதிகமா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? Ajith sir எது போட்டாலும் அவங்க no I think they are as actors no they have such huge persona, they've the charisma is so big, they can carry anything very well, but I personally I think he can carry out suits really well. ஸோ தலைவர் பத்தி நம்ம வந்துடலாம் மேம். காலா கபாலி ஸோ ரெண்டுமே வந்து ரஜினி சார் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு மாதிரி பார்த்தோம். காலா கபாலியில் வேற மாதிரி பார்த்தோம். கேரக்டர் வைஸ் நாங்கள் வேற மாதிரி பார்த்தோம். ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம் சென்ஸ் வைஸ் செம்மையா வந்து தலைவர் என்ஜாய் பண்ணோம் தியேட்டர்ல. கபாலி வாஸ் a very interesting film. நான் ரொம்ப நாளா I didn't work for a long time, and அதுக்கப்புறம் திருப்பி when I wanted to come back and start working, correct, Kavali was offered to me because I was just doing Vishnu அவரோட படம் மட்டும். And my son, I had a baby, I didn't want to get too much into work also. So this film came and நானும் ரவுடி தான் அந்த ரெண்டு படமும் அது ஒரே டைம்ல வந்தது, which was a beautiful experience for me, both the films, because I got the right break at the right time. I think அதான் when things have to happen and it will all fall in place by itself, I believe. So appo I met Ranjith avara paathen. I think he's such a well planned director. I've told you before also in all the films, all my interviews also I've told he's one director who's everything is planned. He has his whole bound script. He has all the character references very clear in his head, and it's a pleasure to be working with him when you're on a film, you know. That much of clarity he gives you, and when he showed me the references and all that, it was clear he wanted some usually plain kudupanga checks. So when I really like all those small checks and the herringbone adala எனக்கு ரொம்ப பிடிக்கும், texture and all that. So plates na I really love plates, and correct அவர் வந்து he was someone who understood the whole space, and he was like, he gave me the full freedom to work on Rajni sir, and I think it was a beautiful experience working on the film, and it showed on screen. Yeah, when you enjoy working on a film, I think it shows on screen. Exactly ma'am. அதுவும் இந்த ஏர்போர்ட் சீன்ல அந்த ஹேம்லர் காட்லாம் போட்டு வருவாங்க. Oh my god, correct, the specific ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரஞ்சித் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ ஐ திங்க் இட் ஆல் goes to the director. See, ultimately it's a director's vision. So you it's a very that's what I told you in the beginning also, it's a collaborative experience, and then when he's already envisioning something for the character, then you have lot of scope to make the character the best version of itself. கபாலி படத்துல தலைவரோட என்ட்ரி அந்த ஜெயில இருந்து கேட் ஓபன் பண்ண அந்த வரும்போது as a fans-ஆ வந்து நாங்க வேற மாதிரி கொட்டி தீர்த்தோம். நீங்க ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து தலைவருக்கு இது சூட் ஆகுதா, ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா? Yeah. Oh my god, ஆமா எல்லாரும் அப்படியே how they all screamed, I remember even now. But I think it's Sir's energy. Oh my, he has a completely different energy as a person. When you go home, he's very quiet, அப்படியே இதுவா இருப்பாங்க. முதல்ல ட்ரையல்க்குலாம் முன்னாடி இருக்கும்போது ரொம்ப காமா குவைட்டா இருப்பாங்க. But once he is in his outfit, I think he completely transforms, and he transforms to somebody else. Like so much energy he has that it's very strong. It's a very strong energy when you can feel the presence of his energy. காலா போயிடலாம். ஏன்னா பிளாக் கலர் வெஸ்டி, பிளாக் கலர் ஷர்ட், ஒரு மாதிரி தாராபில இருக்கிற ஒரு டான். ஸோ அதுவுமே டைரக்டர்ஸோட டிசைன் தான் இல்லைங்களா மேம்?
Yeah. காலாவும் because காலால வந்துட்டு அவங்க டைரக்டரோட விஷன் நாட் டிசைன். இட்ஸ் லைக் ஹி வாண்டட் த ஹோல் திங். நம்ம இது வந்துட்டு டார்க் சைடா காட்டலாம். அந்த இவரை வந்துட்டு நானா பட்டேக்கரை வந்துட்டு லிட்டில் மோர் ஒயிட் அந்த zone, because always you feel like the black is the dark evil side and the white is the that's a very generic pattern which we always have. Black is dark and white is pure madri. So he wanted to completely change that thing as white is the darker side and the black is the pure side madri. So which was an interesting idea, I felt. So and that idea was something which was interesting and I liked it, and we followed the whole for the film. அபவுட் அனுவர்தன், ஏன்னா டெரரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம்ல வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா மேம்? ஸோ அதுக்கப்புறம் ஆமா, அது ஆக்சுவலா என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ரைட்டருக்காக கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன படம் ஆளுங்க இல்ல, அதனால நாங்களே எல்லாரும் ஆளுங்க இல்ல, அதனால ஐயோ இதுக்கு நான் வந்திருக்கவே வேணாம். ஏன்னா எனக்கு அது அந்த இதுவே இல்ல, அந்த ஜோனே இல்ல. அந்த ஐம் நாட் இவன் ஐ டோன்ட் லைக் டூயிங் ஐ ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ ஐம் லைக் என்னை விட்டுருங்க, எனக்கு ஏதோ என்னை ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அதுல எல்லாருமே இருப்பாங்க. என்னோட விஷ்ணு இருப்பாரு, விஷ்ணு பிரதர் இருப்பாரு, எங்க நேபர்ஸ் இருப்பாங்க, எங்க ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்க யாரெல்லாம் ஃப்ரீயா ஆக்ட் பண்ண வராங்க, யாரெல்லாம் அக்சசபிளா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த படத்துல. சோ அதெல்லாம் ஆக்டிங்னு சொல்ல முடியாது. இது சத்யராஜ் சார் இந்த கிரிக்கெட் டீமுக்கு ஆள் எடுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா மேம் உங்களுக்கு ஆக்டிங்ல? சுத்தமா இல்ல. எனக்கு இந்த இன்டர்வியூவே நேத்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இப்ப குடுக்கணுமா வேணாமா இல்ல கேன்சல் பண்ணிடலாமான்னு. எனக்கு ஸ்கிரீன் முன்னாடி வரதுக்கு இதுவே இல்ல, இன்ட்ரெஸ்டே இல்ல. சொல்லுங்க மேம். அன்னபூர்ணி வந்துட்டு நிலேஷ் தான் டைரக்டர். நிலேஷ் வந்துட்டு when he met me he said she is a very rooted and a traditional girl, but she has extreme passion for cooking. That's what she is. It's all beyond boundaries of religion or anything else. That's her passion. So he still wanted her to be rooted in her own space. அவங்க ஸ்பேஸ்ல இருக்கணும். ஆனா வந்துட்டு அந்த growthம் தெரியணும். ஏன்னா அவங்க சின்ன ஹோம் டவுன்ல இருந்து வந்துட்டு she fights herself, everything she comes out and she tries to struggle and go for her passion. At the end of it, a confident woman has to be coming out. That's what the brief Nilesh had given me, and I think that's there in the film right now. Yeah, இதுலயுமே வந்து ரெட் கலர் சாரியில வந்து அப்படியே மூக்குத்திலாம் போட்டு அந்த கல்யாண கெட்டப்ல பாக்கும்போது ஓ மை காட், கல்யாணம் பண்ண இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆசையும் வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கும், ஸோ அந்த ஃபிலிம்ல வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க இந்த படத்துல, இந்த காஸ்டியூம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெமரபிளா இருக்கிற ஏதாவது மூவி? I think she's pretty in everything, but usually I really like her in a sari. I liked Viswasam a lot நினைக்கிறேன். கண்ணாங்கி சேலை கட்டிட்டு மேல வைக்க பொருள் வச்சிட்டு வருவாங்க, செம்மையா இருப்பாங்க மேம். அதுவும் நல்லா இருப்பாங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அந்த மூக்குத்தி அம்மன் also I kind of really liked her in the sari. So sari is something I really think she carries off extremely well. ஆக்சுவலா நிறைய மூவிஸ்ல நீங்க காஸ்டியூம் பண்ணதை நாங்க பார்த்திருக்கோம். இந்த ரெட் கலரா இருக்கட்டும், கிரீன் கலரா இருக்கட்டும், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து நிறைய ரெஃபர் பண்ணுவீங்க நயன்தாரா மேம்க்கு. ஸோ லைட் கலர் இந்த மாதிரி கலர்லாம் போட்டால் நயன்தாரா மேம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. டார்க் கலர்னு இல்லை, ஐ திங்க் கலர் பேலட் வந்து அந்த ஃபில்மோட ஸ்பேஸ்க்கு எது கரெக்டாக இருக்குமோ அதுதான் யூஸ் பண்ணியிருப்போம் நான் யூஸ்வலாக. பிகாஸ் கேமராமேன் டைரக்டர் வில் கிவ் அஸ் அ சர்டன் கலர் பேலட், அதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்போம். நான் நினைக்கிறேன் நான் விஸ்வாசம்ல அவங்களுக்கு அந்த லைட் நிறைய லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய படத்துலையும் நிறைய ரொம்ப பேஸ்டல்ஸ், அந்த மூவ் அந்த மாதிரி கலர்ஸும் இல்லை, பேஜ் அந்த ஹாஃப் ஒயிட்ஸ், அதுவும் ஈவன் காட்ஃபாதர்ல நிறைய அந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபில்ம் அண்ட் த ஃபில்மோட ஸ்பேஸ்க்கு எது தேவையோ அது கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். மேம் நிறைய படத்துல வந்து அழகான ஆக்ட்ரஸஸ் ஆக்டர் எல்லாத்துக்கும் நீங்க காஸ்டியூம் பண்ணிட்டீங்க. இப்போ எங்களை மாதிரி ஒரு சுமாரா ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எந்த மாதிரி காஸ்டியூம் வியர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா, நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் ஓ மை காட் ஐ லுக் சோ குட் அப்படி சொல்லி நீங்களே நினைச்சிருப்பீங்கல்ல. So that's the feeling you should get in whatever you're wearing. You know, understand? Sometimes you'll be doubtful, you like it, பட் நீங்க அது போட்டீங்கன்னா இது எனக்கு நல்லா இருக்கா நம்ம போயிட்டு வர வரைக்கும் லைக் யூ கான்ஸ்டன்ட்லி லுக் ஃபார், நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க யாராவது சொல்றாங்களா, யாருமே சொல்லு நல்லா இல்லையோ அந்த மாதிரி. அந்த மாதிரி க்ளோத்ஸ் போட்டுட்டு கிளம்பும் போதே when your gut feeling you feel it's not right, it's better not to wear it, I feel. And I don't think there's anything right or wrong. If you feel nice in something, I think that's what is right for you.
நான் நல்லா இருக்குன்னு நினைச்சு போட்டு வெளியில போயிடுறேன் மேம். எல்லாம் மேலங்கிலயும் பாக்குறானுங்க. என்ன இப்படி கேவலமா மேபி வந்திருக்கு. யூஆர் நாட் இன் த ரைட் ஸ்பேஸ், அவ்வளவுதான். மேபி யூஆர் இன் த ரைட் ஜோன். மேபி யூஆர் மோர் அட்வான்ஸ்ட் தென் தெம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்க. கரெக்ட் மேம். வேற ஏதாவது யூனிவர்ஸ்ல பிறந்திருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்க மாட்டோம். So மேபி யூஆர் meant to be in a better space அந்த மாதிரி. கரெக்ட் மேம். Yeah. வெரி ட்ரூ. மேம் தாத்தா பத்தி பேசி ஆகணும். என்எஸ் கிருஷ்ணன் சார், கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணன் சார். ஸோ தாத்தா நீங்க ஆக்சுவலா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருந்திருக்கு. தாத்தா பத்திலாம் வீட்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கும் பேசிட்டே நிறைய. இருப்பாங்க. ஆமா, கரெக்ட். ஸோ ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ். I am so privileged to be his granddaughter. Seriously, things he has done and the thought process of his is brilliant. Appave, what a forward thinking and for the community, and how he has been such a huge philanthropist. That's something which not only me, I think all my cousins and everybody, we aspire to be that for the community. I think for God's grace, we are all doing pretty well, and we all think we should be giving back to the society how much he had given back. At least not that much, but whatever we can, we will be doing it soon. Yeah. Thank you so much Anu ma'am. நிறைய ஷேர் Thank you so பண்ணீங்க. much. உங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரியுது எப்போ இந்த கேமரா விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட்டுங்களா? Thank you. அது மட்டும் கரெக்ட்டா சொல்றீங்க. Thank you so much ma'am. ஸோ இதே மாதிரி ஹாப்பியா ஜர்னியை கண்டினியூ பண்ணுங்க. விஷ்ணுவர்தன் சார் மட்டும் கேட்டேன்னு சொல்லிருங்க மேம். Sure. Thank you so much. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான்.